Hello friends, welcome back to my Tamil information YouTube channel. நீங்க வீடியோ சேனல் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா PhonePeல பார்த்தா பேமெண்ட் பார்த்தா பண்ணுவீங்க. பேமெண்ட் அப்படி பண்ணும்போது பார்த்தா ஒரு ப்ராசஸிங் பார்த்தா ஆயிட்டே இருக்கும். எல்லோ கலர்ல பார்த்தா ப்ராசஸிங் ஆகும். ஓகேங்களா, இந்த PhonePe அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தா பெண்டிங் ட்ராப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ஃப்ரெண்டோட பேமெண்ட். ஓகேங்களா, ஜஸ்ட் பெண்டிங் இப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்துச்சு 2023ல பார்த்தோன்னா. ஓகேங்களா, இந்த மாதிரி அதுதான் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா பேமெண்ட் பார்த்தா பெண்டிங் சொல்லிட்டு பார்த்தா ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி பெண்டிங் ஏன் வருது? ஓகேங்களா, அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் வரதுக்கான டூ ரீசன் இருக்குது. என்னென்ன ரீசன், அது எப்படி சால்வ் பண்ணுறது, ஓகேங்களா, எப்படி இருந்தால் பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சொல்லி கொடுத்துறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி பெண்டிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, திரும்ப மணி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி, நம்ம வீடியோவில் பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்த்தா செக் பண்ணுறது மொபைலில் பார்த்தா பேடிஎம் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற அப்ளிகேஷன் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஃபோன்பே அப்படின்றது எந்த பேமெண்ட்டில் ஃபீல் வச்சு. ஓகேங்களா, பார்த்தா ஃபோன்பே. ஓகே, ஃபோன்பே அப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க இருந்தால் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் உங்கள் மொபைலில் ஃபோன்பே அக்கௌண்ட்டை பார்த்தா ஓப்பன் பண்ணி தான் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தா ஓப்பன் பண்ணி தான் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நிறைய டைமில் பார்த்தா பேங்க்கு சர்வர் பார்த்தா இதுவாக இருக்கும், அதாவது டவுனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா இஷ்யூ பார்த்தா வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தா பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அது எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஸ்கேனர் மூலியமோ இல்லை ஃபோன் நம்பர் மூலியமோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒருத்தருக்கு மணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயில்டுன்னு வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைமு நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தா உங்களுக்கு ஒரு 10,000 அனுப்புகிறேன்னு வச்சிங்களேன். ஒரு 10,000 அனுப்புகிறேன். ஓகேங்களா, அனுப்பும்போது பே ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபெயில்டுன்னு பார்த்தா வந்துச்சு அப்படின்னா என்னது ஃபெயில்டு. ஓகேங்களா, ப்ராசஸிங்கில் ஃபெயில்டு ஆகிடும். ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி அவங்க அதாவது கொஞ்சம் வருஷம் பேக் வந்துட்டு நீங்கள் பெய்டு அதாவது ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்கில் பார்த்தா போய்டும். ஓகேங்களா, பெண்டிங்னா ப்ராசஸிங்கில் பார்த்தா போய்டும். ஓகே, இது மாதிரி ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணி ஒன் ஹவருக்கு ரிட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அது உடனே ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்கிற போயிட்டு பார்த்தா மணி பார்த்தா வராமல் பார்த்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளம் இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட்டு நெக்ஸ்ட் பார்த்து இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, சரி ப்ரோ, நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், பெண்டிங்கில் இருக்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கான ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மொபைலில் ஹிஸ்ட்ரின்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பேமெண்ட் உங்களுக்கு ஃபெயில்டு அதாவது ப்ராசஸிங் பெண்டிங்கில் இருக்கோ அதை பார்த்தா செலக்ட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இங்கே பார்த்தா ஒன்று பார்த்தா இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் இதில் ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தா எனக்கு இது ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு பார்த்தா வந்துச்சு. ஆனால் அந்த 20 rupees பார்த்தா எனக்கு மணி பார்த்தா வரல. ஓகேங்களா, இந்த மணி 20 rupees எப்படி எடுத்தோன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்கிப் பண்ணால் மற்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ எந்த பேமெண்ட் உங்களுக்கு பண்ணி ப்ராசஸிங்லேருந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சோ அந்த பேமெண்ட்டை பார்த்தா எடுத்துட்டு உங்களுக்கு கீழே உங்களுக்கு கான்டாக்ட் ஃபோன்பே சப்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் ரூபாமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபோன்பே சப்போர்ட்டட் சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, நான் பார்த்தா ஆல்ரெடி பார்த்தோன்னா என்னுடைய டிக்கெட் பார்த்தா புக் பண்ணி அது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, 5 days பார்த்தா ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு ஷோ பண்ணுவாங்க. அது மணி ஆஸ் லெஃப்ட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா லெட்ஸ் செக் திஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஃபோன் பண்ணி அக்கௌண்ட்டு எஸ் ஐ செக் மை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. ஆமாம், நான் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது கொடுத்துட்டு ப்ளீஸ் செக் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ரீஃபண்ட் ஆஃப்டர் 2026 கொடுத்துட்டு பாருங்க. ஓகேங்களா, அது சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கொடுங்க எஸ் ஐ செக் மை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஐ கேன் ரீஃபண்ட் ஃபாஸ்டர் கொடுங்க. உங்கள் என்னுடைய மணி வந்து ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 days விடுவாங்க. அங்கே போய் திஸ் இஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் 12 சொல்லுங்க சொல்லி கேட்டுருப்பாங்க. அதுவும் ஆன்லைன் பார்த்தா கீழே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டட் டிக்கெட் சொல்லி கொடுத்துருவாங்க. டிக்கெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9900 சொல்லிட்டு டிக்கெட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த டிக்கெட் நம்பர் பார்த்தா போகும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு 3 days பார்த்தா டிக்கெட் நம்பர் பார்த்தா உங்கள் ஸ்டார்ட் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, டிக்கெட் மட்டும் ஃபைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஹோம் பேஜுக்கு வந்துங்க. ஹோம் பேஜ் வந்து மேலே டவுட் ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை டிக்கெட்ஸ் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் பாருங்க இன் ப்ராசஸ் ஒரு 9-15 பார்த்தோன்னா கொடுத்தேன். ஓகேங்களா, அது பார்த்து இன் ப்ராசஸிங்கில் இருக்குது. எனக்கு 20 rupees இன்னும் எனக்கு கிரெடிட் ஆகலை. அதான் இன் ப்ராசஸ்னே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு அது க்ளோஸ் கீழே க்ரீன் கலரில் நான் பார்த்தா 220 ரூபா பார்த்தா ரீஃபண்ட் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா, வந்துருக்கு பாருங்க. ஓகேங்களா, மணி பார்த்தா வந்திருக்கு. ஓகேங்களா, இதே போல் தான் டிக்கெட் பார்த்தா கவுண்ட் ஆகி முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராப்ளம் வந்து தடுத்துக்க முடியும். 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.